போன மேட்சும் நம்ம பார்த்தோம். அஸ்வின் வந்து பேட் அப் ஆயிருந்தாரு. 1 விக்கெட் 2 விக்கெட் போறப்ப அஸ்வின் வந்து பேட் அப் ஆயிருந்தாரு. சோ அவர் ஏதோ டீம்ல ஏதோ ஒரு பிளான் இருக்கு. சீக்கிரம் விக்கெட் விழுந்தா அஸ்வின். அண்ட் அந்த மாரி வர பிளேயர்ஸ் வந்து ஒரு எண்ட பார்த்து ஆடுவாங்கன்னு இருக்கும். அவர் இல்ல. அங்க போய் நான் அடிக்கிறேன்னு தான் அவர் வந்து ஆடுனாரு. அது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து டோட்டலா ஒரு ஷிஃப்ட். நம்ம பார்க்குற அந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்க்குற ட்ரெடிஷனல் அஸ்வின்ல இருந்து T20ல ஒரு ஷிஃப்ட். போன சீசன் கூட அகைன்ஸ்ட் CSK ஒரு மேட்ச் இப்படிதான் பின்ச் ஹிட்டரா வந்து ஒரு குயிக் ஃபயர் 35ஓ 40ஓ அடிப்பாரு அஸ்வின். அந்த மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவருக்கு தான் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அவரும் நார்க்கியா ஒரு 6 அடிச்சாரு. ஃப்ரண்ட் ஃபுட்ல கால வச்சாரு. கொஞ்சம் லென்த் பால் எடுத்து ஒரு ஷாட் 2 6 அடிச்சாரு ஒரு ஓவர்ல. பேத்துட்டாரு அஸ்வின். அவர் இன்னிங்ஸ் தான் ஒரு ஒரு லான்ச்சா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மத்தவங்களால கேபிட்டலைஸ் பண்ண முடிஞ்சு. பிரஷர்ல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணது அஸ்வின் தான். ஒரு நம்பர் என்னன்னா, அஸ்வின் பேட்டிங்க்கு வரப்போ அவங்க டீமோட ரன் ரேட் வந்து 4.9. 5 கூட இல்ல. 4.9. ஆஃப்டர் அஸ்வின் டில் த எண்ட் ஆஃப் த கேம், எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் அவங்களோட ரன் ரேட் வந்து 11.8.